தமிழ்நாடு அளவில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஆலோசனைகள், டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள் கிடைப்பதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் திமுக ஆட்சியில். அது என்னவென்றால் உழவர் அலுவலர் திட்டம் 2.0. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் விவசாயிகள் உற்பத்தி, ஒரு விவசாயி நெல் பயிரிடுறாங்க, ஒரு விவசாயி பல பயிர்கள் பயிரிடுறாங்க, ஒரு விவசாயி இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள் அதுவங்க வரணும். விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வணிகத்துறை இருக்குது. இப்படி தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண் வணிகத்துறை, வேளாண் பொறியியல் துறை, இந்த 4 ஒன்றாக இணைந்து கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு தவறான இதை தயார் பண்ணி இந்த திட்டத்தின் மூலம் எங்களுக்கு ஒரே அலுவலர் தான். இப்போ பல பயிருக்குன்னு படிச்சிருப்பாங்க தோட்டக்கலைத்துறை, அவங்கள விடுந்து பயிர்கள் நெல், கரும்பு, தானியங்களுக்கு ஆலோசனை பண்ண சொன்னால் அவங்களுக்கு நோய் மேலாண்மை, நீர் மேலாண்மை, உற்பத்தியை கூட்டுவதற்கு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது. இப்போ பயிர்களுக்கு படித்த, வேளாண்மை துறைக்கு படித்த அதிகாரிகளை கொண்டு வந்து பழங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய, காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஆலோசனை சொன்னால் அவங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி வணிகத்துறை சம்மந்த அதிகாரி இதுக்கு வர்றாங்க, வேளாண் இயந்திரத்துறை அதிகாரி இவங்க 4 பேர் வர்றதுனால குழப்பத்தில் ஒரு அதிகாரி சொல்கிறது விவசாயிகளுக்கு போதுமான ஆலோசனை, தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை ஏற்படுறதுனால உற்பத்தி குறைகிறது, பரப்பளவு குறைகிறது. இப்போ தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பயிர் செய்கிறவங்க ஆற்றோரம், கம்பப்பள்ளத்தாக்கில் இருக்காங்க. வாழை, திராட்சை அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஆலோசனை குறைவதால், தொழில்நுட்பம் குறைவதால் உற்பத்தி பரப்பளவு குறைகிறது. விவசாயிகள் மத்தியில் மிகுந்த வேதனையும், ஆலோசனை இல்லாமல் விவசாயம் வேணாம்ன்ற கைவிடுற சூழலில் இருக்கிறோம். இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழை, திராட்சை, அதிகமாக இருக்குது, காய்கறி. அப்போ இவங்களுக்கு தோட்டக்கலைக்கு படித்தவங்களை பிடிச்சி அவங்க தான் ஆலோசனை பண்ணால் அந்த உற்பத்தி, அந்த நோய் மேலாண்மைக்கு சரியாக இருக்கும், விவசாயிகளுக்கு ஆலோசனை கிடைக்கும். இதை அந்த 2.0 என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகள் ஆலோசனை பெற்று பழைய முறை பிரகாரம் வேளாண்மை துறை தனி, தோட்டக்கலைத்துறை தனி, பொறியியல் துறை தனி, வணிகத்துறை தனி, இவங்க இப்படி செயல்பட்டால் இந்த விவசாயிகளுக்கு சரியான தொழில்நுட்பங்கள், உற்பத்திகள், வணிகம் சரியாக இருக்கும் என்பது எங்கள் கருத்துக்கள். இதை வலியுறுத்தி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தேனி மாவட்டத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை மாண்புமிகு தமிழக முதல்வர், வேளாண்மைத்துறை மந்திரியும், மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதை தகுந்த முறைப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறத்தில் இன்றைக்கி 10% தாங்க எல்லா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி இருக்கிறாங்க. 5 ஏக்கருக்கு மேலே, 5 ஏக்கர் கீழே இருக்கவங்க ஒரே விவசாயம் தான். தென்னைண்டா தென்னை, கரும்புண்டா கரும்பு, வாழைண்டா வாழை, திராட்சைண்டா திராட்சை, மாண்டம், இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10% விவசாயிகள் தான் எல்லா கிராப்பும் பண்ணுறாங்க. இதை மனதில் எடுத்துக்கொண்டு ஆய்வு அடிப்படையில் எல்லாமே தனித்தனியாக பண்ணி கொடுத்தா சிறப்பாக இருக்கும். இந்த தமிழக முதல்வர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வேண்டும் என்று நினைத்தோம். அந்த மாற்றத்தில் இவரை நாங்கள் நேசிக்கிறோம். இவர் இதை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம்.